இந்தியா மீண்டும் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த புதிய திட்டத்தால் சீனா, அமெரிக்கா, பாகிஸ்தான் மற்றும் ரஷ்யா போன்ற பெரிய நாடுகளின் நிம்மதி கெட்டுவிட்டது. இந்தியாவின் புதிய முயற்சியால் இந்திய இராணுவம் மேலும் சக்தி வாய்ந்ததாக மாறும். இந்திய இராணுவத்தின் முன்னிலையில் இப்போது அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யாவோடு சேர்ந்து மற்ற சக்தி வாய்ந்த நாடுகளின் சேவையும் நிலைகுலையும். டிஆர்டிஓ உட்பட இந்தியாவின் பல பெரிய நிறுவனங்கள் இணைந்து இந்தியாவுக்கு புதிய உயரத்தை அளிக்கும். நண்பர்களே, இந்தியா எவ்வளவு சக்தி வாய்ந்த நாடாக உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். சில வருடங்களுக்கு முன்பு இந்தியா இவ்வளவு சக்தி வாய்ந்த நாடாக இருந்ததில்லை. இந்திய அரசாங்கத்தால் நாடை வலுப்படுத்துவதற்காக ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மற்றும் நாட்டின் இராணுவத்திற்காகவும் புதிய பணிகள் செய்யப்படுகின்றன. இதனால் நாட்டின் பாதுகாப்பு வலுவாக இருக்க முடியும். இந்தியாவை வலுப்படுத்த பல வகையான சிரமங்கள் வருகின்றன. ஆனால் இந்திய அரசாங்கத்தால் ஒவ்வொரு பிரச்சினையையும் ஆழமாக போக்கி புதிய திட்டங்களில் பணியாற்றி வருகிறது. ஏதேனும் சக்தி வாய்ந்த நாடு உள்ளதற்கு அதன் இராணுவம் முக்கிய காரணமாக உள்ளது. ஏனெனில் நமது இராணுவம் பலவீனமாக இருந்தால் மற்ற நாடு எங்களை எளிதில் தாக்கி தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும். எந்த நாட்டுக்கும் தன்னை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது மிகவும் அவசியமாகும். அதனால்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அனைத்து நாடுகளும் தங்களை சக்தி வாய்ந்ததாக மாற்றிக்கொள்ளும் நெருங்கி வருகின்றன. இதனால் அந்த நாடுகள் தானாகவே சக்தி வாய்ந்தவையாக மாறி வருகின்றன. இந்தியாவை பற்றி பேசினால், இந்தியாவும் தன்னைத்தானே சக்தி வாய்ந்த நாடாக மாற்றிக்கொள்ளும் நோக்கில் தனது இராணுவத்தில் மிகவும் அதிகமான பணத்தை செலவழித்து வருகிறது. இந்திய அரசாங்கத்தால் சிப்பாய்களுக்கு சிறப்பு பயிற்சி தவிர அதிநவீன ஆயுதங்களை இராணுவத்திற்கு வழங்கி வருகிறது. இதனால் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்திய இராணுவம் போராட தயாராக இருக்க முடியும். இன்று நமது இராணுவம் அவசர போராட்டத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்தாலும் இந்திய இராணுவம் முழுமையாக தயாராக இருக்கும். இன்று இந்த வீடியோவின் மூலம் நாங்கள் உங்களுக்கு இந்தியாவின் ஒரு அற்புதமான முயற்சியை பற்றி தெரிவிக்க இருக்கிறோம். இதனால் இந்திய இராணுவம் மேலும் வலுவாக மாறும் மற்றும் இந்தியா தனது இராணுவத்தை வலுப்படுத்த பிற நாடுகளின் உதவியை தேவைப்படாது. இவ்வீடியோவில் உள்ள தகவல்கள் ஒவ்வொரு இந்தியரும் தெரிந்து கொள்ள அவசியம். வாருங்கள், வீடியோவின் மூலம் முழு தகவல்களையும் அறிந்து கொள்வோம். நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலின் புதியவராக இருந்தால் சேனலை உடனே சந்தா செய்யுங்கள். வீடியோவையும் லைக் செய்யுங்கள். ஏனெனில் இந்த தகவலை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். அது உண்மையிலேயே இந்தியாவின் அண்டை நாடுகளின் நிம்மதியை கலைத்துவிடும். வாருங்கள், முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, உண்மையில் இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இப்பொழுது மிகுந்த முன்னேற்றம் அடைந்துள்ளது. சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் ட்ரோன் மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைப்புக்காக போர் விமானங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் கிடையாது. இந்திய பாதுகாப்பு அமைப்புக்கு தேவையான ட்ரோன் மற்றும் போர் விமானங்கள் மற்ற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வாங்கப்பட்டு வந்தன. மற்ற நாடுகளுக்கு இந்திய அரசாங்கத்தால் கோடிக்கணக்கில் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு ட்ரோன் மற்றும் பாதுகாப்பு அமைப்புக்கான போர் விமானங்கள் இந்தியாவிற்கு கிடைத்தன. நண்பர்களே, இது அவசியமில்லை. எப்போதும் இந்தியாவிற்கு போர் விமானங்கள் அல்லது பிற அதிநவீன ஆயுதங்கள் தேவைப்படும் போது பிற நாடுகளால் அவற்றை சரியான நேரத்தில் இந்தியாவிற்கு வழங்கியுள்ளன. பலமுறை இந்தியாவிற்கு தேவையான போர் விமானங்கள் கிடைக்கவில்லை. இதனால் இந்திய பாதுகாப்பு அமைப்பிற்கு பெரிய இழப்பு ஏற்பட்டது. நாட்டுக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டது மட்டுமின்றி தொழில்நுட்பம் நல்லதாக இல்லை என்பதாலும் இந்திய பாதுகாப்பு அமைப்பு பலவீனமாகி வந்தது. ஆனால் இப்போது இந்திய விஞ்ஞானிகளால் நிகழ்த்தப்பட்ட காரியத்தால் இந்தியாவிற்கு மிகுந்த பலன் கிடைக்கும். போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை உருவாக்குவதற்கான தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு இல்லை. ஆனால் டிஆர்டிஓ அந்த வேலைப்பாட்டை நிறைவேற்றியுள்ளது. சமீபத்தில் கிடைத்த தகவலின்படி டிஆர்டிஓ மற்றும் பிற இணை நிறுவனங்கள் இந்தியாவில் போர் விமானங்களை உருவாக்க உள்ளன. பிற நாடுகளிலிருந்து கோடிக்கணக்கில் ரூபாயில் வாங்கப்பட்ட போர் விமானங்கள் இப்போது இந்தியாவில் தானே உருவாக்கப்படும். இந்தியாவில் அனைத்து வகையான உயர் தொழில்நுட்ப ஆயுதங்களை இந்தியாவில் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பல வகையான இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்களை சேர்த்து கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் டிஆர்டிஓ மற்றும் பிற இணை நிறுவனங்கள் இந்திய பாதுகாப்பு அமைப்புக்காக ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை உருவாக்க உள்ளன. இதனால் இந்தியா முன்பை விட சக்தி வாய்ந்த நாடாக மாறும். நண்பர்களே, உங்கள் தகவலுக்காக டிஆர்டிஓ இந்தியாவில் துப்பாக்கி ட்ரோன்களை உருவாக்குவது குறித்து வேலை செய்து வருகிறது.
இந்த துப்பாக்கி ட்ரோன் உண்மையில் அமெரிக்கா, பாகிஸ்தான் உட்பட மற்ற நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகளை சில நிமிடங்களில் நிலைகுலையச் செய்ய முடியும். இந்த ட்ரோன் இந்தியாவில் உள்ள உட்கட்டமைப்புகளால் தயாரிக்கப்படும். மேலும் இந்த ட்ரோனின் எடை 5500 கிலோகிராமாக இருக்கும். இதன் திறன் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த ட்ரோனின் திறனுடன் சமமாக இருக்கும். இந்தியாவில் தயாரிக்கப்படும் ட்ரோனின் சிறப்பம்சம் என்னவென்றால், இது வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கும் ட்ரோன்களை விட மிகவும் மலிவானது ஆக இருக்கும். ஆனால் சக்தியில் மட்டும் சமமாக இருக்கும். இதனால் இந்தியா மலிவாக பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்த முடியும். இதனால் இந்தியாவின் பொருளாதார நிலை திரும்பும். நண்பர்களே, எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி தீஜஸ் போர் விமானத்தின் இன்ஜினினைப் போலவே இந்த ட்ரோனின் இன்ஜினும் தயாரிக்கப்படும். நண்பர்களே, பிற நாடுகளுக்கு இந்த தகவல் கிடைத்த பிறகு இந்தியா மிகப்பெரிய அளவில் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை உருவாக்கும் தகவல் கிடைத்தவுடனே அமெரிக்கா தனது போர் விமான இன்ஜின்களை வழங்க முடியாது என்று கூறியுள்ளது. ஆனால் இந்திய அரசாங்கம் பின்னடைய விரும்பவில்லை. DRDO மற்றும் பிற இந்திய நிறுவனங்கள் இணைந்து போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களில் பயன்படுத்தப்படும் அனைத்து பகுதியையும் இந்தியாவில் தயாரிக்க உள்ளது. DRDO போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களின் இன்ஜின்கள் உட்பட அனைத்து பகுதிகளையும் இந்தியாவில் தயாரிக்க உள்ளது. இந்தியாவின் இந்த முடிவை பார்த்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளும் பயப்படுகின்றன. இந்தியா எந்தவிதமான உற்பத்திக்காகவும் பிற நாடுகளின் மீது சார்ந்திருக்க விரும்பவில்லை. ஏனெனில் பிற நாடுகள் திட்டமிட்டே இன்ஜின்களை வழங்க தாமதம் செய்கின்றன அல்லது ஏதாவது காரணத்தை சொல்லி இந்தியாவிற்கு போர் விமானங்களை உருவாக்க தடுக்கும் முயற்சியில் உள்ளன. ஆனால் இந்தியா பின்னடைய விரும்பவில்லை. இந்தியா எல்லா வகையிலும் சுயாதாரமாக மாறி வளர்ச்சி அடைய விரும்புகிறது. கடந்த சில ஆண்டுகளுடன் தற்போது இந்தியாவை ஒப்பிடும்போது இந்தியா மிகுந்த வளர்ச்சி அடைந்துள்ளது. அதிநவீன ஆயுதங்களை இந்தியாவில் உருவாக்கி வருகிறது. மேலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா சிறந்த செயல்திறனை காட்டி வருகிறது. இதனால் அண்டை நாடுகள் மிகுந்த உஷார் நிலையில் உள்ளன. ஏனெனில் இந்தியா படிப்படியாக வலுவான நிலைக்கு வந்துள்ளது. நண்பர்களே, இன்று இந்த சிறந்த வீடியோவில் இதுவே முழுதாகும். நம்புகிறோம் உங்களுக்கும் இந்தியாவின் புதிய தொழில்நுட்பத்தை பார்த்து பெருமை மிகுந்திருக்கும். நீங்கள் நாட்டின் உண்மையான குடிமகன் என்றால் வீடியோவை ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோவை மற்றவர்களுடன் பகிரவும். இதனால் அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள முடியும். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் அறிந்து கொள்ள சேனலை சந்தா செய்யுங்கள் மற்றும் ஒவ்வொரு வீடியோவையும் லைக் மற்றும் பகிருங்கள். நாங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் முன்னே வருவோம். அதுவரை பிரியாவிடை தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.